என்ன விஷயம்க்கா? சீலக்கா, உங்க குழந்தை முன்னாடி இப்போ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அவளுக்கு வாடகை வீடு வேணுமா, இங்கே எங்கேயாவது வீடு கிடைக்குமானே கேட்டு வந்திருக்கா. ஏக்கா, அவ என்ன தனி கொடுத்தனுமா போறா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் மாமியார் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் வீடு கேட்டு வந்திருக்கா. அந்த வீடு நல்லா தானே இருக்கு. அவிய எதுக்கு அந்த வீட்டை காலி பண்ணுக்காத? இவிய ஒன்றும் அந்த வீட்டை காலி பண்ணலை. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி தான் வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்கா. ஏக்கா, என்னாலே இந்த விஷயத்த நம்ப முடியல. வள்ளியக்கா ரொம்ப நல்லவியலா? அப்படி இருக்க சொல்ல அவிய எதுக்கு வீட்டை காலி பண்ண சொன்னவ? வீட்டை காலி பண்ண சொன்னது அந்த வள்ளியக்கா இல்லை, இந்த கோகிலா. கோகிலானா? இந்த கோல்மூட்டி கோகிலாவியாக்கா சொல்றியே? ஆமாம், அந்த கோகிலாவை தான் சொல்கிறேன். ஆமாக்கா, நானும் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். வள்ளியக்கா வீட்டை அந்த கோகிலா தானே வாங்கியிருக்கா. ரொம்ப நல்ல மனுஷி அந்த வள்ளியக்கா. அவளுக்கு தான் இந்த நிலமை வரக்கூடாதுக்கா. என்ன செய்ய, நல்லவளுக்கு காலையிலன்னு பெரியவியா சும்மாவா சொல்லி வச்சிருக்காவ. ஏக்கா, நீ எதையும் நம்ப முடியலன்னு சொன்னால நீ எதை பற்றி பேசுன? அது வேற ஒன்றும் இல்லை சீலா, உன் குழந்தை மொட்டாட்டியும் உன் மாமியாரும் கொடுமைப்படுத்துக்கத்தான் சொன்னல, அந்த விஷயத்த தான் என்னால் நம்ப முடியலன்னு சொன்னேன். ஆமாக்கா, என்னாலையும் அந்த விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவே முடியல. என்னக்கா சொல்வியே? இந்த பிள்ளையும் உங்கள் மாமியார் கொடுமைப்படுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு அம்மையும் உங்கள் மாமியாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே. அப்படி இருக்க சொல்ல எப்படி கொடுமைப்படுத்தாவ? இதே சந்தேகம் தான் எங்களுக்கும். கத்தரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வராமையாக்க போயிடும். அப்போ பார்த்துக்கலாம். சீலா, இவ கத்தரிக்காய்ன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு கத்தரிக்காய் இல்லை, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். ஏக்கா, எங்கள் வீட்டில் தக்காளி பழமும் கம்மியாக தான் கிடக்குது, சேர்ந்தாலும் அதையும் வாங்கிட்டு வருவியா? சரி, வாங்கிட்டு வரேன். ஏக்கா, நான் உள்ளே போய் பைசாவும் பையன் எடுத்துட்டு வரேன். நீ உள்ளே போய் பையன் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே நான் கடையில் போய் கத்தரிக்காயே வாங்கிட்டு வந்துடுவேன். நீ உள்ளே போய் பிள்ளைகளை பார்த்துக்க. நான் இப்படியே கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு உனக்கு தக்காளி பழத்தையும் கொண்டு வந்து தாரேன். ஏக்கா, உங்ககிட்ட காய் வாங்குறதுக்கு பைசா இருக்கா? காய் வாங்குறதுக்கு தேவையான பணம் இருக்குது, நீ உள்ளே போய் பிள்ளைகளை பாரு. சரிக்கா. நீ என்னடி வீட்டுக்கு போகாமல் இங்கேயே பார்த்துட்டு நிற்க? ஏக்கா, எனக்கும் கடையில் காய் வாங்கணும், உனக்கும் வாங்கி கொண்டு தரணுமாக்கும்? சேச்சே, நீங்கள் எனக்கு வாங்கி கொண்டு தரண்டா, நானும் காய் வாங்கிறதுக்கு உங்கள் கூடயே வரேங்க்கா. நான் என்ன உன்னை இடுப்பில் எடுத்துகிட்டா போப்பறேன், கூட வா. சரிக்கா. இப்படியே என் மூஞ்சியை பார்த்துட்டு நின்னோடனே கடைக்கு போயிடலாமோ? போக முடியாதுக்கா, தெரியுதுல்ல, நான் பையன் நடந்து வரேன். நீ வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் பையையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வா. ஏக்கா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏண்டி, உனக்கு சந்தேகங்கிறது வராமே இருக்காதா? எப்போ பார்த்தாலும் சந்தேகம் சந்தேகம்னே கேட்டுகிட்டே இருக்கா. சரி கேளு, சொல்லுங்க. நீங்கள் 2 வாட்டி பைய சொன்னீங்கள, அதுக்கு என்ன அர்த்தம்க்கா? முதல்ல சொன்ன பைக்கு அர்த்தம் என்னன்னா, நான் மெதுவாக வாரேன்னு சொன்னேன். 2வது உள்ள பைக்கு அர்த்தம் நம்ம காய் போய் வாங்கிட்டு வரோம்ல, அது கொண்டு வர்றதுக்கு உள்ள பைய தான் சொன்னேன். ஓ, கட்டை பைய சொன்னீங்களா? ஆமாம், அந்த கட்டை பைய தான் சொன்னேன். குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கட்டை பைய எடுத்துட்டு வா. கட்டை கத்திரிக்கா. சரி சரி, எடுத்துட்டு வாரேன். சீலா, நான் போயிட்டு வரேன். சரி, பையே கிளம்புவோம்.